ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜெய் ஷிப்ரா. இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சது மல்லிகைப்பூ. ஃபங்க்ஷன்னாலே நம்ம தலைக்கு மல்லிகைப்பூ வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அந்த மல்லிகைப்பூவை வச்சு எவ்வளோ அழகாக ஈஸியாக ஆரம் கட்டலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆரத்துக்கு தேவையான நூலை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசுக்கு ஆரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நூலை எடுத்துக்கலாம். நான் நூலை ரெட்டையாக எடுத்திருக்கேன். ஸோ மல்லிகைப்பூ ஆரம் எப்போவுமே கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ரெட்டையாக நூல் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்ல ஸ்டிஃபாக நிற்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் நூலை விட்டுட்டு ஒரு சென்டர் பாயிண்டில் ஒரு 2 பூவை வச்சு எப்போவுமே நார்மலாக நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த நாட் நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. திரும்ப அதே மாதிரி பக்கத்தில் இன்னும் 2 பூ வச்சு திரும்பவும் அந்த பூ முன்னாடி வச்சு கட்டணும் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நார்மல் பூக்கு போடுற அதே நாட் தான். இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கொஞ்சம் நான் நூல் விட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நூலை உங்களோட சுண்டு விரலில் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பூவோட ஒரு எண்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதை நல்லா கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரம் நல்லா டைட்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்து நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு சுற்றி கீழே வரும்போது அந்த காம்போட அடிப்பகுதியில் அந்த நூலை விடணும். திரும்ப பாருங்க, ஒரு பூவை இன்னொரு பூக்கு மேலே வச்சு அது மேலே சுற்றி அந்த நூலை எடுக்கிறது கீழே நம்ம வச்ச பூவோட காம்பு கடியில் வரணும். ஸோ அந்த நம்ம டைட் பண்ணுறது நம்ம இந்த பக்கம் நூல் இழுக்கிறதுலையும் அந்த மேலே நம்ம கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் வச்சுருக்கிற ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரம் நல்லா டைட்டாக வரும். எப்போவுமே ஒரு பூக்கும் இன்னொரு பூ வைக்கும்போது சைடில் நம்ம வைக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா பந்து மாதிரி வரும் ஆரம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, ஸோ இப்போ நான் எந்த அளவுக்கு அந்த கட்டை விரலில் நான் கொடுத்துருக்கிற அந்த ப்ரெஷரால் அந்த ஆரம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக அழகாக வந்திருக்குன்னு. இப்போது நான் கொஞ்சம் தூரத்துக்கு மல்லிகைப்பூவை கட்டிட்டேன். அடுத்து இது ஆர்டிஃபிஷியல் ரோஸு. இது கடையில் கிடைக்கும். நீங்கள் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லையுமே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்சாக எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் மெரூன் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் அதே சேம் மெத்தட் தான். பூவை வச்சுட்டு மேலே சுற்றி கீழே அந்த காம்போட அடிப்பகுதியில் நூலை வெளியில் கொண்டு வரணும். அகைன் திரும்ப நான் கொஞ்சம் மல்லிகைப்பூவை திரும்ப கொஞ்சம் கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சாரீ மெரூன் கலர் பட் பார்டர் க்ரீன் கலர் அப்படின்னா நீங்கள் 2 கலருமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரம் கட்டும்போது அது தலையில் வைக்கும்போது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணாலும்
சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாரீக்கு மேட்சாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப கொஞ்சம் மல்லிகைப்பூ கட்டியிருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், இது மாதிரி எந்த கலர்னாலும் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஆரம் அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா, நான் இந்த சுண்டு விரலில் சுற்றி இருந்த நூலை வந்து நான் எடுத்துட்டு இந்த 2 நூலையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நூலில் திரும்ப நம்ம 2 பூவை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா நார்மல் பூக்கு போடுற அதே நாட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆரம் வந்து அவரவே அவராது. இந்த மாதிரி ஆரம் சாமிக்கு கிரீடம், மாலை இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு போடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.